பிரியாணி அப்படின்னு சொன்னாவே பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பிரியாணி வந்து முதல் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுடைய ஃபுட்டில். அந்த பிரியாணியை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யறதுக்கு இந்த மெத்தடில் ஒரு மசாலா செஞ்சு பாருங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கோம். கொத்தமல்லி வந்து 350 கிராம் எடுத்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும், கருக விடாம வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததா பட்டை வந்து 50 கிராம், அதே போல லேசா வாசம் வந்தா போதும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததா கிராம்பு வந்து 25 கிராம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், ஸ்டார்பூ 25 கிராம், ஜாதிபத்திரி 25 கிராம், கல்பாசி 25 கிராம், மராட்டி மொக்கு 25 கிராம், கசகசா 25 கிராம். அதுக்கு அடுத்ததா சோம்பு பார்த்தீங்கன்னா 125 கிராம் வந்துட்டு லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதுக்கு அடுத்ததா ஜாதிக்காய் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி லேசா வறுத்துட்டு எல்லாமே ஒன்னா சேர்த்து நல்ல வெயில்ல காய வச்சுட்டு நல்ல மசாலா வந்து நம்ம மிக்ஸி ஜார்லயே போட்டு கூட நைஸா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. ஜலிச்சுட்டு மறுபடியும் அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து ட்ரேல வந்து நல்லா ஆற போட்டுட்டு இது வந்து கண்ணாடி பாட்டில நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்குமே இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே எங்களுக்கு வந்து செய்யறதுக்கு டைம் இல்லைங்க, ஆனா எங்களுக்கு பிரியாணி மசாலா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.